நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய பெருங்கடல்ல கடும் பதற்றம் நண்பர்களே. இந்தியாவை சூழும் போர் மேகம் அப்படின்னே சொல்லலாம். இந்தியா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும், அதே போல அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை தாக்கியிருக்கு ஈரானுடைய போர்க்கப்பலை தாக்குனக்கு பழிக்கு பழி வாங்கியிருக்காங்க. இதனால பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கு. அதே போல இந்த போர் சம்பந்தமாக களத்துல இறங்கி அடிச்சிருக்காங்க இந்தியா. அது என்ன அப்படிங்கிற பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதே போல இஸ்ரேல் ஈரான் சம்பந்தமான லேட்டஸ்டா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். பல சுவாரஸ்யமான தகவல்லாம் இதுல அடங்கியிருக்கு. அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நாம ஒவ்வொரு வீடியோக்கள்லையும் சொல்றதுதான், இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Facebook, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போரை தொடங்கி இருக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதனால மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கும் அரபு நாடுகள் மேல ஈரான் தாக்குதலை நடத்திட்டு வருது. இந்த நிலையில தான் இந்த போர் இந்தியாவை நெருங்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்திய பெருங்கடல்ல வலம் வந்த அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருப்பதாக ஈரான் அறிவிச்சிருக்காங்க. இதனால இந்திய பெருங்கடல்ல பதற்றமான சூழல் நிலவிட்டு வருது. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் இப்போ உச்சகட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக ஈரானை சுற்றிய கடல் பகுதிகளில் ஈரானுடைய போர்க்கப்பல்களை அமெரிக்கா மூழ்கடிக்குது. தற்போது வரைக்கும் 17 ஈரானுடைய போர்க்கப்பல்களை அமெரிக்கா மூழ்கடித்துள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. இதை இன்னும் ஈரான் உறுதி செய்யல. இதற்கிடையில தான் ஈரானும் அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை குறிவச்சு தாக்கிட்டு வருது. அந்த வகையில தான் நம் நாட்டின் அருகே இருக்கும் இந்திய பெருங்கடல்ல அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை தாக்கியதாக ஈரான் தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக ஈரானுடைய அரசு சேனல்ல செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரானுடைய கடல் எல்லையிலிருந்து 650 கிலோமீட்டர் தொலைவில் இந்திய பெருங்கடல்ல அமெரிக்காவுடைய கடற்படை போர்க்கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு. இஸ்லாமிக் புரட்சிகர காவல் படையின் ஏவுகணை தாக்கியிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இது தொடர்பாக ஈரானுடைய இஸ்லாமிக் புரட்சிகர காவல் படை அதிர்ச்சி தகவல் கொடுத்திருக்காங்க. இது பற்றி காதர் 380 மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் தலையா ஸ்ட்ராட்டஜிக் குரூஸ் வகை ஏவுகணைகளை கொண்டு இந்திய பெருங்கடலில் இருக்கும் அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை நாங்கள் தாக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரானுடைய கடல் எல்லையிலிருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் இந்திய பெருங்கடல்ல அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் எரிபொருள் நிரப்பி கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுது. மேலும் ஈரானுடைய வார்னிங்கை மதிக்காமல் ஹார்முஸ் ஜலசந்தியில் பயணித்த 10க்கும் அதிகமான கச்சா எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னும் ஈரான் தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் இது பற்றி அமெரிக்க கடற்படை சார்பில் எந்த தகவலும் வெளியிடப்படல. இதுக்கு முன்னதாக ஈரான் சார்பில் அமெரிக்காவுடைய USS ஆப்ரகாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டுச்சு. ஆனா அதை அமெரிக்கா முற்றிலுமாக மறுத்தாங்க. தற்போதைய நிகழ்வு பற்றியும் அமெரிக்கா விளக்கம் கொடுக்கல. இருந்தாலும் கூட தொடர்ந்து ஈரான் மீதான போர் வலுவடைந்துட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். இஸ்ரேலும் அமெரிக்காவும் இன்னைக்கு 6வது நாளாக போரை தீவிரப்படுத்தி இருக்காங்க. அதே போல ஈரானும் பதிலடி கொடுத்துட்டு வருது. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையே நடக்கும் போர் ஏற்கனவே வளைகுடா நாடுகளில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஈராக், ஜோர்டான் உள்ளிட்ட நாடுகளை ஈரான் தாக்கிட்டு வருது. இப்பேற்பட்ட சூழல்ல தான் தற்போது ஈரான் போர் இந்திய பெருங்கடல் வரைக்கும் வந்திருக்கு. ஏற்கனவே இந்திய பெருங்கடல் பகுதியில் ஈரானுடைய போர்க்கப்பலான ஐரிஸ் டெனா மூழ்கியது. இதுல தவித்த 30 மாலுமிகளை இலங்கை கடற்படை காப்பாற்றினாங்க. அமெரிக்கா நடத்திய இந்த தாக்குதல்ல இந்த போர்க்கப்பல் மூழ்கி இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. இதற்கிடையில தான் ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை தன்னுடைய ஏவுகணையால இந்திய பெருங்கடல்ல அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை தாக்கியதாக தெரிவிச்சிருக்கு. இந்திய பெருங்கடல் அப்படிங்கிறது கடல் வழியில நம் நாட்டின் நுழைவு பாதையாக இருக்கு. இதனால இஸ்ரேல், அமெரிக்கா ஆகிய நாடுகள் ஈரான் மீது தொடுத்துள்ள போர் நம் நாட்டை நெருங்கி இருப்பதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. மேலும் இந்த மாதிரியான நிலை நீடிக்கும் பட்சத்தில் இந்திய பெருங்கடல், அரபிக்கடல், ஓமன் வளைகுடா, பெர்ஷியன் கடல், செங்கடல் அப்படின்னு முக்கிய கடல் பகுதிகளில் மோதலை தூண்டலாம். இதனால பல நாடுகளுக்கான கடல் வர்த்தகம் பாதிக்கப்படலாம் அப்படின்னு அவங்க அச்சம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் இந்திய பெருங்கடல்ல அமெரிக்க போர்க்கப்பலை ஈரான் தாக்குனதுனால இந்தியாவை போர் மேகம் சூழ்ந்து இருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அதே போல இன்னொரு பக்கம் இந்திய பெருங்கடல்ல இருந்து புறப்பட்டு போச்சு இல்லையா ஈரானுடைய போர்க்கப்பல், அதை அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பல் மூழ்கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது சம்பந்தமாகவும் இந்தியா கொந்தளிச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஈரான் போர் நம் நாட்டின் வாசல் வரை வந்துவிட்டது அப்படின்னே சொல்லலாம். ஈரானுடைய போர்க்கப்பலை இந்திய பெருங்கடல் அருகே இலங்கையுடைய தெற்கு கடலோரத்தில் வச்சு அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் நடத்துச்சு. இதுல 87 பேர் பலியாயிருக்காங்க அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ தகவல் கிடைச்சிருக்கு. இந்த நிலையில தான் ஈரானுடைய போர்க்கப்பல் இந்தியாவிலிருந்து ஈரானுக்கு புறப்பட்டு சென்றதும் அந்த சமயத்துல தான் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் நடத்தி மூழ்கடித்துள்ளதாக திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாயிருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது போரை தொடங்கியிருக்காங்க. இன்னைக்கு 6வது நாளாக போர் நடந்துட்டு வருது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடும் தாக்குதலை நடத்திட்டு வர்றாங்க. ஈரானும் கடும் பதிலடி தாக்குதலை நடத்திட்டு வருது.
இந்த நிலையில தான் இந்திய பெருங்கடல் அருகே இலங்கையுடைய கடலோர பகுதியில் நேற்று ஈரான் நாட்டுடைய போர்க்கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. நீருக்கடியில் சென்ற நீர்மூழ்கி கப்பல் இந்த போர்க்கப்பலை குறிவச்சு தாக்கியிருக்கு. இதுல ஈரானுடைய ஐரிஸ் டெனா அப்படிங்கிற போர்க்கப்பல் மூழ்கிச்சு. போர்க்கப்பல்ல சுமார் 180 பேர் வரை இருந்ததாக சொல்லப்படுது. உடனடியாக இலங்கையிடம் உதவி கோரப்பட்டிருக்கு. இலங்கையுடைய 2 கடற்படை கப்பல் ஒரு விமானம் மீட்பு பணியில ஈடுபட்டது. 32 பேர் காப்பாற்றப்பட்ட நிலையில 101 பேர் மாயமானதாக சொல்லப்பட்டது. மேலும் பலர் காயமடைஞ்சாங்க. இதனையடுத்து காயமடைந்தவர்களை மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. தொடர்ந்து இலங்கை கடற்படை சார்பில் மீட்பு பணி நடந்தது. இந்த நிலையில தான் தற்போது பலி எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியிருக்கு. மொத்தம் 87 பேர் பலியாயிருக்காங்க. இந்த போர்க்கப்பல் மீது அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பல் தான் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாச்சு. தற்போது அமெரிக்கா அதை உறுதி செஞ்சிருக்காங்க. இதை அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸத் அவர்கள் உறுதி செஞ்சிருக்கிறாரு. இது தொடர்பாக அவர் என்ன சொல்றாருன்னா, இலங்கையுடைய தெற்கு கடலோர பகுதியின் ஈரானுடைய போர்க்கப்பலை அமெரிக்கா நீர்மூழ்கி கப்பலால் மூழ்கடிக்கப்பட்டது. ஈரானுடைய ராணுவ இலக்குகளை தாக்கிட்டு வர்றோம். அந்த வகையில தான் ஈரானுடைய ராணுவ இலக்காக இந்த கப்பல் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த நிலையில தான் மூழ்கடிக்கப்பட்ட ஈரான் போர்க்கப்பல் குறித்த பின்னணி பற்றிய விவரம் வெளியாயிருக்கு. இந்த கப்பல் நம் நாட்டிலிருந்து ஈரானுக்கு புறப்பட்டு சென்ற போது இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதாவது மூழ்கடிக்கப்பட்ட ஈரானுடைய ஐரிஸ் டெனா போர்க்கப்பல் சமீபத்தில் நம்முடைய நாட்டுக்கு வந்தது. என்ன அப்படின்னா, சர்வதேச கடற்படை ஆய்வு 2026 நிகழ்வுல பங்கேற்றது. பிப்ரவரி 18 முதல் பிப்ரவரி 25ஆம் தேதி வரை வங்களா விரிகுடா கடலில் நடந்த கடற்படை பயிற்சியில பங்கேற்றது. பயிற்சி முடித்து ஈரானுக்கு புறப்பட்ட போது அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பலால் தாக்குதல் நடத்தப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னதாக நம் நாட்டுக்கு இந்த போர்க்கப்பல் வந்தபோது கிழக்கு கடற்கரை பிரிவான விசாகப்பட்டினத்தில் இந்த கப்பலுக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் இந்த கப்பலை தாக்குறதுக்கு, அதாவது ஈரானை தாக்குறதுக்கு இந்திய துறைமுகத்தை பயன்படுத்தியதா அமெரிக்கா அப்படிங்கிற கேள்விக்கு பொங்கி எழுந்திருக்காங்க நம்முடைய மத்திய அரசு. கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஈரான் கப்பல் மீது அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பல் தாக்குதலை நடத்தியிருக்கு. இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா இந்தியாவுடைய துறைமுகத்தை பயன்படுத்தியதாக செய்திகள் வெளியாச்சு. இதுக்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஈரானுக்கு எதிரான போர்ல அமெரிக்க கடற்படை இந்திய துறைமுகங்களை பயன்படுத்த இந்தியா அனுமதித்ததாக வெளியான தகவல்களை இந்திய வெளியுறவு அமைச்சகம் திட்டவட்டமாக மறுத்திருக்காங்க. அமெரிக்காவுடைய முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர் டக்ளஸ் மெக்ரிகர் அவர்கள் தீவிர வலதுசாரி ஒன் அமெரிக்கா நியூஸ் நெட்வொர்க் தொலைக்காட்சியில இந்த மாதிரியான குற்றச்சாட்டை முன்வைத்ததாக அல் ஜசீரா செய்திகளை வெளியிட்டிருந்தாங்க. இது குறித்து நம்முடைய வெளியுறவு அமைச்சகம் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த OAN தொலைக்காட்சியில அமெரிக்க கடற்படை இந்திய துறைமுகங்களை பயன்படுத்துவதாக சொல்லப்படும் கூற்றுகள் போலியானவை மற்றும் தவறானவை. இது போன்ற ஆதாரமற்ற மற்றும் புனையப்பட்ட கருத்துக்களுக்கு எதிராக நாங்கள் உங்களை எச்சரிக்கிறோம் அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க. இந்தியாவால் நடத்தப்பட்ட ராணுவ பயிற்சியிலிருந்து வெளியேறிய ஒரு ஈரானிய போர்க்கப்பல் மீது இலங்கை கடற்பகுதியில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் குறித்த ஆய்வுக்கு மத்தியில் இந்தியாவுடைய இந்த கண்டனம் வெளியாயிருக்கு. அதே போல ட்ரம்ப்புக்கு இப்போ கூடுதல் பவர் கிடைச்சிருக்கு. இனி ஈரான் விவகாரத்தில் அவர் கண் இமைத்தாலே போதும் அப்படின்னும் ஒரு மிக முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான மோதல் தொடர்ந்து தீவிரமாக நடந்துட்டு வரும் வேளையில போர் விவகாரத்தில் ட்ரம்ப்புடைய அதிகாரங்களை கட்டுப்படுத்தும் வகையில் கொண்டு வரப்பட்ட மசோதா இப்போ தோல்வியடைஞ்சிருக்கு. இதன் மூலம் ஈரான் போர் விவகாரத்தில் ட்ரம்ப்பால சுதந்திரமாக முடிவுகளை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரம்ப் அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் மசோதாவை அமெரிக்காவுடைய செனட் சபை நிராகரிச்சிருக்காங்க. மத்திய கிழக்கில் வேகமாக பரவி வரும் இந்த மோதலுக்கு ஒரு தெளிவான முடிவு இதுவரைக்கும் தெரியவில்லை. அப்படி இருந்தாலும் கூட ஆளும் குடியரசுக் கட்சியினர் முழுக்க ட்ரம்ப்புக்கு பின்னால் இருப்பதை இது காட்டுது அப்படின்னே சொல்லலாம். போர் அதிகாரங்கள் தீர்மானம் அப்படின்னு அறியப்பட்ட இந்த மசோதா 47க்கு 53 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. நமது நாட்டை போல எம்பிக்கள் அனைவரும் கொறடா உத்தரவை பின்பற்றி வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற விதி அமெரிக்காவில் இல்லை. எம்பிக்கள் தங்கள் விருப்பம் போல வாக்களிக்கலாம். அப்படி இருந்தும் இந்த மசோதா தோல்வியடைஞ்சிருக்கு. ஆளும் குடியரசுக் கட்சியினர் முழுக்க ட்ரம்ப்புக்கு பின்னால் நிற்பது தெளிவாயிருக்கு. இந்த தீர்மானத்தின்படி ஈரான் மோதலை 60 நாட்களுக்கு மேல் தொடர வேண்டும் அப்படின்னா அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெற வேண்டியது கட்டாயம். எதிர்கால தாக்குதலுக்கு முன்பாக அமெரிக்க நாடாளுமன்றத்துடைய ஒப்புதலை கட்டாயமாக்கும் அதிகாரத்தை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கும். இருந்தாலும் அந்த மசோதா தான் இப்போது தோல்வியடைஞ்சிருக்கு. இதன் மூலம் அதிபர் ட்ரம்ப்புக்கு கூடுதல் பவர் கிடைக்குது. ஈரான் விவகாரத்தில் ட்ரம்ப்பால் சுதந்திர முடிவுகளை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும் சூழல்ல அமெரிக்க வெளியுறவுத்துறைக்கு சொந்தமான விமானம் இப்போது மத்திய கிழக்குக்கு கிளம்பியிருக்கு. மத்திய கிழக்கில் சிக்கியிருக்கும் அமெரிக்கர்களை மீட்பதற்காக இந்த விமானம் மத்திய கிழக்குக்கு போயிருக்கு. ஈரானுடனான போர் தீவிரமடைந்ததால் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வெளியேறுமாறு அமெரிக்கா தன்னுடைய குடிமக்களை ஏற்கனவே வலியுறுத்தியிருந்தாங்க. இந்த சூழலில் தான் அவர்களை பாதுகாப்பாக அழைத்து வரும் நடவடிக்கைகளையும் அமெரிக்கா இறங்கியிருக்காங்க. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.